அதிகாரம் 6. யோசுவா எரிகோவை முற்றுகையிட்டு யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். எரிகோவின் அலங்கம் மிகவும் வலுவானது. எரிகோ நகரத்தார் தங்கள் பாதுகாப்புக்கு தங்கள் அலங்கத்தை நம்பியிருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு எரிகோவின் மீது ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த சம்பவம் இந்த அதிகாரத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் யோசுவாவின் கையிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு எரிகோவின் மீது நிச்சயமான ஜெயம் உண்டாகும். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவை சுற்றிலும் 6 நாட்கள் நடக்க வேண்டும். 7ஆம் நாளிலோ அவர்கள் எரிகோவை சுற்றிலும் 7 தரம் நடக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சோதித்து பார்க்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் மீது விசுவாசமும் வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் வேண்டும். அவர்கள் தங்கள் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் 7ஆம் நாளிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு எரிகோவின் மீது ஜெயத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவிற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். எரிகோ பட்டணமும் அதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். ராகாவும் அவருடைய குடும்பத்தாரும் அழிவுக்கு தப்பிவிக்கப்படுகிறார்கள். எரிகோ பட்டணத்தை திரும்பவும் கட்டி எழுப்புகிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று எழுதியிருக்கிறார். எபிரேயர் 11:30.